Hey there. Subscribe to my channel. And also press this bell icon, so you never miss any new updates cause whenever we upload new video. Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த டெம்ப்ளேட் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெம்ப்ளேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அந்த வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் எப்படி லோட் பண்ணுறது, எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். Aveeplayer ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா பாட்ஸ் ஐகான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது உள்ளே போனீங்கன்னா நீங்கள் எந்த ஃபோல்டரில் டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ளே போய்ட்டு டெம்ப்ளேட் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி புரியும். இல்லை ஸ்ட்ரைட்டாக டெம்ப்ளேட் மட்டும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டெம்ப்ளேட் எடிட் பண்ண தெரியாது. ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிவ்யூ பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட், அதாவது வெர்டிக்கலில் வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியணும் எடிட் பண்ணுறது அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு உங்களுக்கு எடிட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் எடிட் பண்ணி முடித்ததுக்கப்புறம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணலாம். பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் தான் நமக்கான பேக்ரவுண்ட் இமேஜ். ஸோ அதில் இமேஜ்ன்ற ஆப்ஷன் போங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிற அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செலக்ட் பண்ணியிருக்கிற இந்த இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பிளர் எஃபெக்ட்டுக்கு கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு அதில் ஜென்ரல் போங்க. ஜென்ரலில் விசிபிள் அப்படின்ற ஆப்ஷனில் குட்டி பாக்ஸ் இருக்கும். அதில் டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்டர் எனேபிள் ஆகிடும். ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல்ஸ் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ அந்த பார்ட்டிகல்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் பாருக்கு கீழே 4 பார்ட்டிகல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் லாஸ்ட்டு 2 பார்ட்டிகல்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் லாஸ்ட் ஒன் நான் செலக்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னா கஸ்டம் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் பிக் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து இப்போ நான் செட் பண்ண போகிற இந்த பார்ட்டிகல் இமேஜை நீங்கள் போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செலக்ட் பண்ணுற இந்த பார்ட்டிகல் இமேஜோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்ட்டிகல் செட் பண்ணியாச்சு. நான் ஆல்ரெடி இதே டெம்ப்ளேட் வந்து என்னோடய மொபைலில் எடிட் பண்ணியிருக்கனால நான் ஒன்று செலக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இன்னொன்று செலக்ட் ஆகிடுது. ஸோ அகைன் நான் பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது போல் ஒரு பார்ட்டிகல் செட் பண்ணாலே இன்னொரு பார்ட்டிகளும் செட் ஆகாது சம்டைம்ஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், லாஸ்ட்லேருந்து 2ஆவதாக இருக்கிற அந்த பார்ட்டிகல், அதாவது கடைசியாக செலக்ட் பண்ண அந்த பார்ட்டிகளுக்கு மேலே போய்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு எப்படி பார்ட்டிகல் செட் பண்ணமோ அதே மாதிரி அதுலேயும் செட் பண்ணிவிடுங்க. ஓகே, அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிஎன்ஜி டெக்ஸ்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா கம்போசிஷன் 1ல் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் இமேஜ் அப்புறம் பிக் இமேஜ் கொடுத்து பிஎன்ஜி டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎன்ஜி டெக்ஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு தெரியலனா அதுக்காக நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ பிஎன்ஜி டெக்ஸ்ட் டவுன்லோட் லிங்க் கீழே இருக்கும், அந்த லிங்க் வந்து வீடியோவோட லிங்க்கு. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க பிஎன்ஜி டெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம பிஎன்ஜி டெக்ஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ பென்சில் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ண அந்த பிஎன்ஜி இமேஜுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் அப்பியரன்ஸ் போங்க. அதில் டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் போய்ட்டு என்னோடய சேனல் நேம் நான் கொடுத்துருப்பேன், அதை ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேஜ் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். நான் சாம்பிளுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து என்னோடய ஐடி வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி தான் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் வந்து எடிட் பண்ணணும். ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் எடிட் பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் சின்ன சைஸில் நான் கொடுத்துருக்கேன், அதனால் கிளியராக தெரியல. அகைன் நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக அது சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா
கிளியராக தெரியுது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போது இந்த டெம்ப்ளேட் வந்து ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அதாவது வெர்டிகலில் எப்படி இருக்கும், அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் போர்ட்ரேட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும் நம்ம என்ன எடிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ நான் மொபைல் ரொட்டேட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டான பொசிஷனில் தான் இருக்குது. நீங்கள் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்ல. நான் இப்போது டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால அது வந்து கொஞ்சம் ஃபுல் டெக்ஸ்ட்டும் வராமல் பாதி மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்காக நீங்கள் அதுபோல் எடிட் பண்ண வேணாம். நான் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால அகைன் போய்ட்டு நார்மல் சைஸ் நான் ஆல்ரெடி வச்சுருந்த சைஸ்க்கு கொண்டு வந்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் டெக்ஸ்ட் வரும். எல்லாமே கரெக்டான பொசிஷனில் தான் இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் உங்களுக்கு வந்து டெம்ப்ளேட் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு நான் ப்ரிவியூ காமிச்சிருப்பேன், வீடியோ இருந்திருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ நம்ம அகைன் ரொட்டேட் பண்ணிடலாம். ரொட்டேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸில் எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொட்டேட் பண்ணியாச்சு. ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் பென்சில் ஐக்கான் பக்கத்தில் இருக்கிற அந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ வித் பாருங்கள் 720 கொடுங்க. வீடியோ ஹைட் பாருங்கள் 1280 கொடுங்க. கொடுத்துட்டு ஃப்ரேம் ரேட் 60, வீடியோ பிட் ரேட் 80 கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன் பாருங்கள். டைம் வந்து ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ணுறேன். 5 செகண்ட்ஸ் செட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அப்படி இல்லைனா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எல்லா வீடியோஸ்கிலையும் இருக்குது. இந்த வீடியோவோட டவுட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது எடிட்டிங் சம்மந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் கேட்கலாம். நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறேன்.